அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. நாளைக்கு, அதாவது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை, கார்த்திகை மாதத்திற்குண்டான அமாவாசை நாள் வருதுங்க. இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. மேலும் கார்த்திகை மாத அமாவாசையில் தான் மகாலட்சுமி தாயார் அவதரிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளினுடைய சிறப்பு குறித்தும், இந்த நாளில் குளிக்க வேண்டிய தண்ணீரில் சேர்த்து குளிக்க வேண்டிய ஒரு பொருள் குறித்தும், கைப்பிடி அளவு சாதத்தை வைக்க வேண்டிய 3 இடங்கள் குறித்தும் தெளிவான விளக்கத்தோட காலையிலேயே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. அதை நீங்கள் செய்வதன் மூலமாகவே உங்களுடைய கடன் பிரச்சனையாகட்டும், நோயாகட்டும், கர்ம வினைகளாகட்டும் எல்லாமே நீங்கும். நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கு தான். ஏன்னா மகாலட்சுமி தாயாரை வார வெள்ளிக்கிழமை வழிபட்டோம் அப்படின்னாவே நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க அவதரித்த, அதாவது மகாலட்சுமி தாயார் அவதரித்த நாள் அன்னைக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செய்யும்போது அன்னையினுடைய பரிபூர்ண ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கும். இதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய பரிபூர்ண அருள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னாவே பண கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கும். நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். நல்லா தாராளமாக பணம் சேருது அப்படிங்கும்போது நம்மளுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாகவே மீண்டு வந்துட முடியும். சரி, இப்போ அமாவாசை நாளில் பணம் சேருவதற்கு உண்டான அந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தரலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் எதுவுமே பெருசாக செலவு பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே நம்ம எப்படி பயன்படுத்தினா நமக்கு நல்ல ஒரு செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லுவேன். அதனால் இந்த பரிகாரமும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. சரி, இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு காலையில் 11 மணி 4 நிமிடங்களுக்கு மேலே தான் அமாவாசை திதியானது தொடங்குது. இது ஞாயிற்றுக்கிழமை காலை 12 மணி 19 நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது. இந்த 2 நாளில் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நல்ல பலன் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த சனிக்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசையிலே செய்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதில் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதில் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து பார்த்துடலாமா? இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, பண தேவை இருக்கிற, பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்கள் இதை செய்ய முடியாது. நீங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குழந்தைங்க கிட்ட சொல்லியோ இல்லை கணவர்கிட்ட சொல்லியோ இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நாளைக்கு சனிக்கிழமையாக இருக்கிறதுனால குழந்தைங்க விளைவில் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதே போல் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தயவு செஞ்சு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். நீங்கள் பரிகாரத்தை செஞ்சுட்டு கூட அசைவம் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சாப்பிட்டுட்டு இதை செய்யக்கூடாது. அது கொஞ்சம் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பொருள் நமக்கு துளசி இலைகள் தேவைப்படுது. இந்த துளசி இலை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய மறு அம்சமாக பார்க்கப்படுது. மேலும் சனிக்கிழமை நாள் அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது இல்லையா. மகாலட்சுமியுடைய கணவர் தானே பெருமாள். அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் சேர்ந்து பிடிக்கக்கூடிய பொருள்னு பார்க்கும்போது இந்த துளசி இலையை சொல்லலாம். அதனால் இதை நம்ம பயன்படுத்தணும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய மகத்துவமும் இருக்குது, மருத்துவமும் இருக்குது. இதை உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடம்பும் சீராகும். அதே போல் இது ஒரு பண அவசிய மூலிகை அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய நறுமணத்திற்கே நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த இலைகள் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் டஸ்ட்டு மட்டும் நீங்கிற மாதிரி நல்லா தொடச்சிட்டிங்க அப்படின்னா போதும். கழுவணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது. அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஏலக்காய் தேவைப்படுது. இந்த 2 ஏலக்காயும் விதைகள் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல மூடிய நிலையில் இருக்கிற மாதிரி 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பச்சை நிறத்தில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுவும் அப்படி தான், மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும், பெருமாளுக்கும் பிடிக்கும். அதனால் இதை நம்ம எடுத்துக்கணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சுனாவே நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். அதை தான் நம்ம இந்த
நாள்லேயும் வந்துட்டு பயன்படுத்த போகிறோம். அதுவும் சனிக்கிழமை நாளில் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னாவே செய்யும்போதே அது சக்ஸஸ் அப்படின்னு வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பலன் தரக்கூடியது. இது கூட நீங்கள் ₹1 நாணயத்தை வந்து வைங்க. ஏன்னா இந்த ₹1ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது. மேலும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கு தானே இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம். அப்போ வந்து நம்ம இந்த நாணயத்தை பயன்படுத்தும் போது தான் அது நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஏன்னா பணம் தான் வந்து பணத்தை ஈர்க்கும். அவ்வளவே தான். இப்போ இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுருங்க. இப்போ இதை நம்ம எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை நிற துணி வந்து எடுத்துக்கோங்க. அது காட்டன் துணியோ இல்லை சில்க் காட்டனோ ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. சின்ன சதுர அளவில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே இந்த துளசி இலைகள், காசு, ஏலக்காய், இந்த பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஒரு சின்ன முடிச்சு மாதிரி வந்து கட்டிக்கோங்க. கட்டிட்டு இப்போ பூஜை அறையில் விளக்கேற்றுவதற்கு வாய்ப்பு அமையுதுங்கும் போது நீங்கள் விளக்கேற்றி வச்சு உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த முடிச்சியை வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் அமாவாசை நாளாக இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களையும் சனீஸ்வர பகவானையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த வறுமை நிலை நீங்கணும், பண கஷ்டம் நீங்கணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இந்த முடிச்சியை உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் படம் இருக்கும் இல்லையா, அந்த படத்துக்கு முன்னாடி வந்து வச்சுருங்க. பெருமாள் படம் இருந்தாலும் சரி அங்கே வச்சுருங்க. ஒவ்வொருத்தங்க தனியாகவே மகாலட்சுமி படம் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் 5 சுவாமிகள் இருக்கக்கூடிய படம் தான் வச்சுருப்பாங்க. அங்கே இருந்தாலும் சரி அங்கே வந்துட்டு நீங்கள் இந்த முடிச்சியை வச்சுருங்க. இது இந்த அமாவாசை நாள் முழுவதுமே வந்துட்டு அப்படியே இருக்கட்டும். அதன் பிறகு இந்த முடிச்சு நீங்கள் உங்களுடைய பெட்ரூம் இருக்குது இல்லையா, இந்த பெட்ரூம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில் இருக்கும். அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா குபேர மூலை அப்படின்னு வந்து சொல்லுவோம். இங்கே தான் வந்து நமக்கு நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால தான் இந்த இடத்துல பீரோலாம் வந்து வச்சுருப்போம். இப்போ இந்த இடத்துல இந்த முடிச்சியை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு ஹூக்கு செவுத்தில் ஒட்டி அதில் வந்து கட்டி விடுறதோ, இல்லை இப்போ பீரோ கபோர்டில் அந்த நாப்பு இருக்குது இல்லையா கைப்பிடி, அதில் வந்துட்டு ஒரு நூல் கொண்டு கட்டி வைக்கிறதோ, இந்த மாதிரி மொத்தத்தில் அது வந்து அந்த தென்மேற்கு மூலையில் இருக்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும். இந்த துளசி பார்த்திங்கன்னா காய்ந்து போனாலும் இதனுடைய தெய்வீக சக்தி அப்படிங்கிறது துளி அளவும் குறையாது. அதனால் நீங்கள் இதை அப்படியே வந்து வச்சுருக்கலாம். எத்தனை நாட்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுருங்க. இப்போ இந்த அமாவாசைக்கு செஞ்சிட்டிங்கும் போது அடுத்த அமாவாசை வரைக்கும் இருக்கட்டும். அதுக்குள்ளே இதில் இருக்க இந்த பச்சை கற்பூரம் வந்து காற்றுல கரைஞ்சி போயிருக்கும். ஏலக்காய், இந்த துளசி எல்லாமே வந்து வாடி போயிருக்கும் இல்லையா, ₹1 நாணயம் மட்டும் இருக்கும். இந்த ₹1 நாணயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பரிகார துணியை நீங்கள் எடுத்து அலசிட்டு அடுத்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். மற்ற இந்த பொருட்களை வந்துட்டு நீங்கள் கால்படாத ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் வந்து போட்டுருங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு, வாய்க்கால் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஓடுற தண்ணியில் வந்து இது விட்டுருங்க. இந்த 1 மாதத்துக்குள்ளேயே நிச்சயமாக உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பில் நல்ல முன்னேற்றம் தெரியறத நீங்கள் கண்கூடாவே வந்து பார்த்து உணர்வீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை நாள்லேயே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடியல அப்படிங்கும்போது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்குள்ளார செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவுபடுத்துகிறேன். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.